2-3 வாரமும் ஒரே பல் வலி. சாப்பிட முடியல, பேச முடியல, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்தது வலது சைடில் உள்ள பல்ல. அப்போது என் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாட்டர்டே சண்டே தான் எனக்கு டைம் கிடச்சிது. அதனால் சாட்டர்டே ஈவினிங் போய் கேட்டேன். அப்போது அவள் என்ன சொன்னால், பல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குப்பா, கொஞ்சம் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால சில்வர் வச்சுலாம் அடைக்க முடியாது அந்த ஷார்ப்னஸ்னாலலாம். அதனால் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், இல்லை பெயின் ஜாஸ்தி ஆகிடும். அந்த ஷார்ப்னஸ் மேலே பட்டு உனக்கு பிளட் வந்துட்டுருக்கு அந்த எகரில் வந்து. பெட்டர் யூ நீட் டு ரிமூவ் அப்படின்னு. ஆக்சுவலாக ஓகே, நோ அதர் ஆப்ஷன். சரி, நான் அவர் சொன்னார், இன்றைக்கி ஒன்றும் என்னால் பண்ண முடியாது, எனக்கு வேறு ஒர்க் இருக்கிறதுனால டியூஸ்டே வந்து பண்ணேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, நான் டியூஸ்டே வரேன், இந்த 2 பெயின் கில்லர் போட்டுக்கோ, மெடிசன் போட்டுக்கோ, ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த ப்ரெஷ்ஷு நான் வேறு மாதிரி மாற்றி தரேன், அந்த ப்ரெஷ்ஷை மட்டும் யூஸ் பண்ணேன், அந்த பேஸ்ட்டையும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். 2 நாள் கழிச்சுது, ஒரே பிராண அவஸ்தை, ஒரே வலி, சாப்பிட முடியல, பேசவும் முடியல. அப்போது ஒவ்வொருத்தரையும் பிரார்த்தனை பண்ணும்போது, முருகா நீயே வந்து பல்ல எடுத்துறேன், ஏட்டாலமாக பல்ல காமிக்க வேண்டியிருக்கு, எனக்கு வலியும் பெயின் தாங்க முடியல, வலி தாங்க முடியல, என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. அது வேறு பிராண அவஸ்தையோடு 2-3 இன்ஜெக்ஷன் வேறு போடுவான் மரத்து போகிறதுக்கு. ஏதோ அவஸ்தையாக இருக்குது. சரி நீயே வந்து எல்லாம் பல்ல எடுத்து விட்றேன். ஏதோ ஒரு வேகத்தில் என்னுடைய புலம்பல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு அந்த வலினால். டியூஸ்டே ஈவினிங் வரதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கால் பண்ணி சொல்லும்போது, நான் இருக்கேன் வந்துடும், ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, மார்னிங் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். அவருக்கு ஒரு எமர்ஜென்சி, அதனால் ஈவினிங் 4 மணிக்கே கிளம்பி போயிட்டேன். நான் 5 மணிக்கு தான் போய் கிளம்பி போய் சேர்ந்தேன், அவர் வரலை. அப்போ அங்கே உள்ள சபார்டினேட் என்ன சொன்னான்னா, டாக்டர் வந்து ஏதோ எமர்ஜென்சி கேஸ் போயிட்டான், வேறு யாரோ ஒருத்தர் தான் உனக்கு வந்து பண்ண போகிறான், பல வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறான் அப்படின்னு. அச்சோ என்னடா செய்கிறது, ஒருத்தட்ட பார்த்து இன்னொருத்தர் பார்த்தோமே, அவருக்கு என்ன தெரியும் தெரியலையே. பழகின வாழ்க்கை பேசிட்டு ஒரு வியாதியை வந்து குணமாக்கிறதுக்கு போகிறதுக்கும், தெரியாத வாழ்க்கை போய் இம்மீடியட்டாக வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கும் இந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணி, சரி ஓகே. அப்புறம் மீன் வாயில் அந்த டாக்டரே எனக்கு கால் பண்ணி சொல்லி, ஏமா என்னோட கொலீக் தான் வரேன், நீ கவலைப்படாத, பயங்கர எக்ஸ்பர்ட் இதில் வந்து அப்படின்னு சொன்னான். ஓகே சொல்லிவிட்டு என்னோட அந்த டெண்டலோட சேரில் படுக்க வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்மால் கேமரா இருக்கும், அந்த கேமராவை வந்து 2 வாயும் அகற்றிட்டு கேமராவை வந்து அந்த ஒரு சின்ன சிப் மாதிரி இருந்தது, அப்படி அந்த ரெண்டு உதட்டுக்கு இடையிலையும் வந்து ப்ரெஸ் பண்ண சொன்னால் அந்த கேமரா அப்படியே தெரிஞ்சது. ஆக்சுவலாக வந்து அந்த பல்லோட ஃபுல் எகரையும் ஃபோட்டோ எடுத்துட்டான். எடுத்தோன்னா அவர் முன்னாடி சம் இனிஷியல் ஸ்டேஜ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டார், அவரோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்கிட்ட பேசலை. ஆக்சுவலாக வந்து என் வாயில் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் வந்து நர்ஸுக்கு வந்து போட்டு போயிட்டு மரத்து போகிறதுக்காக போட்டுட்டான். ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் மறக்கலை, ஆக்சுவலாக வந்து திருப்பி அந்த வலி இருந்துகிட்டே இருந்தது. 2வதும் போட்டால் மறக்கவே இல்லை, ஆக்சுவலாக வந்து திருப்பி மரத்து போகிறதுக்கான சிச்சுவேஷனே இல்லை, அந்த உணர்ச்சித்தன்மை இருந்துகிட்டே இருந்தது. அப்போது அவள் வந்து டாக்டர்கிட்ட சொன்னால், இதுமாதிரி 2 இன்ஜெக்ஷன் போட்டேன், இன்னொரு இன்ஜெக்ஷன் போடலையே, இது காணலை போலுக்கு, அவருக்கு வந்து திருப்பி அந்த இடத்துல மரத்து போகலன்னு சொல்கிறாரு அப்படின்னா. திருப்பி அந்த டாக்டர் வந்தால், சரி இன்னொரு மெடிசனை மிக்ஸ் பண்ணி போடு, சீக்கிரம் மறத்துறோம், அது ஒரு சில இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால மறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறது போலுக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை நானே வந்து போடுறேன்னு சொல்லி டாக்டர் வந்தேன். அது வரைக்கும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி சொன்னேன், ஐ ஆம் டாக்டர் சண்முகம், டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு. எனக்கு வாயை திறந்து பேச முடியல அந்த சமயத்தில், இன்னும் மறத்து போச்சு. 2வது வந்து என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த மைண்டில் என்னுடைய ஃபுல் ஞாபகமும் வந்து, முருகா நீ வந்து என்னை காப்பாற்று, நீயே வந்து பல்ல பிடுங்கும், என்னோட ப்ரேயரே அதான். அப்போது அவருடைய நேம் வந்து சண்முகம் சொல்லும்போது என்ன அறியாமல் வந்து கண்லேருந்து ஜலமாக வந்தது. அப்போது அவர் கேட்டார், என்ன ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னார். இல்லை நத்திங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருது அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட வந்து.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, இன்னொரு ஒரே ஒரு லைட் இன்ஜெக்ஷன் போடுறேன் மறத்துடும் அப்படின்னு. இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டார், இம்மீடியட்டாக வித்தின் 3 minutes வந்து மறத்து அவர் ரிமூவ் பண்ணினார். அவர் ரிமூவ் பண்ணும்போது கண்ண முடியுன்றேன். ஆக்சுவலாக வந்து எதுவுமே பார்க்கவே இல்லை. அவருடைய ஸ்பீச் மட்டும்தான் எனக்கு வந்து நல்ல காதில் விழுந்துட்டு இருந்தது. இன்னமும் கூட எனக்கு இந்த 2-3 வேர்ட்ஸ் வந்து என்னால் மறக்க முடியல. அவர் சொன்ன என்ன, பல்ல எப்படிலாம் பிடுங்குவா, ரொம்ப வலிக்குமே, யார் பிடுங்க போகிறா என்னன்னு தெரியலையே, வலிக்குமே, இன்ஜெக்ஷன்லாம் போடுவாளோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தியோ அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அவருடைய ஸ்பீச் இருந்தது. அப்போ தான் நான் உணர்ந்தேன், தெய்வம் மனுஷ ரூபேன. அவர் கூட்டார், இந்த சொரூபத்தில் வந்திருக்கார் போலுக்கு. அப்புறம் அவர்கிட்ட வேறு எதுவும் பேசவே முடியல. ஆக்சுவலாக வந்து இந்த பல்லோட இதனால இன்ஃபெக்ஷன்னால அப்படியே டாக்டர்கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பேமெண்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆற்றுக்கு வந்த பிறகு தான் எனக்கு தோணினது, எந்த தெய்வத்தை பிரத்யட்சமாக நம்ம நம்புகிறோமோ, எந்த தெய்வத்தை நம்ம ஆராதனை பண்ணுறோமோ, எந்த தெய்வத்தை 24 hours நினச்சிட்டு இருக்கோமோ மானசீகமாக, அந்த தெய்வ ஸ்வரூபமாகவே நமக்கு வந்து கடாட்சம் கிடச்சிட்டே இருக்கும்னு சொல்லிட்டோம்.